அனைவருக்கும் வணக்கம். இப்ப என்ன பேச போகுதுன்னு பாக்குறீங்களா? முதல்ல என்ன இது கோலம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டியா? அப்ப இப்ப பேசக்கூடிய தலைப்பு கொஞ்சம் பக்தி சம்பந்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப நான் மாலை போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் முதன்பட்ட கருத்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன கருத்துனா தீட்டு. இந்த தீட்டுனா என்ன, இது ஏன் பெண்களுக்கு அதிகமா உபயோகப்படுத்துறாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு அதிகமா இருந்துச்சு. மாலை போட்டதுக்கு அப்புறமா கடையில, அதாவது நான் வேலை செய்த கடையில பெண்கள் என்னுடைய நெருங்கிய தோழியா இருந்தாலும் கூட ஒரு சில தினங்கள்ல என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாங்க. ஏன் அப்படின்றது கேள்வி எனக்கு வந்துச்சு. மாதவிடாய் காரணமா அவங்க என் பக்கத்துல வரக்கூடாது என நான் சாமியா மாலை போட்டு நான் விரதம் இருக்கேன், அது ஓகே. ஆனா மாதவிடாய் காலத்துல என் பக்கத்துல வந்தா தீட்டு, அது அவங்களுக்கும் தப்பு, எனக்கும் அது தப்பு அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். எப்படின்னா, பெண்களுக்கு மாதவிடாயின்றது ஒரு தவறான விஷயமே இல்லை. அது எல்லா பெண்களுக்கும் இயற்கையிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை ஒரு தீட்டுன்னு சொல்லி தீண்டத்தகாத ஒரு விஷயமா மாத்தி வச்சா அது நிச்சயமா தப்பு தானே. அது மட்டும் இல்லாம கடவுளை பார்க்க கூடாது, சாமி எதுவும் முடிவை, கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றதும், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா பொசுக்குன்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்க பல கோவில்கள்ல இதை ஃபாலோ பண்றாங்க, காலங்காலமா இதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கும்பிடக்கூடிய பல பெண் தெய்வங்கள் இருக்காங்க. எல்லா பெண் தெய்வங்களுமே சக்தி வாய்ந்தது நம்ம நம்புறோம். ஆனா நமக்கிடையே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உடல் நிகழ்வை வச்சு அவங்க கடவுளை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இப்போ நம்ம பெண்களை இப்படி 5 நாள் ஒதுக்கி வச்சோம்னா அந்த பெண் தெய்வங்கள் கோச்சிப்பாங்க அப்படின்ற பயமே இல்லையா? எப்படி அது? முதல்ல பெண் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் தீட்டு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதே உடம்புக்குள்ள இருந்து, அதே கருப்பைக்குள்ள இருந்து, அதே ரத்தத்துல 10 மாசம் சுமந்து நம்ம வெளியில வந்தோம். அதே பெண்மணி தான் நம்மளை பெத்தும் போட்டாங்க, அதே கருப்பை குழந்தைதான். ஆக மொத்தத்துல அந்த ரத்தம் தீட்டா கருதப்பட்டால் நாம எல்லாருமே தீட்டுல இருந்து பிறந்து வந்தவங்க தான், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அதே கருப்பைக்குள்ள இருந்து நம்ம 10 மாசம் உயிரோட இருந்து வந்தோம். அப்ப அந்த ரத்தம் தீட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுமே தீட்டானவங்க தான். அப்ப நீங்க மட்டும் கோயிலுக்கு போகலாம், சாமியை கும்பிடலாம்னா அந்த 5 நாட்கள் மட்டும் பெண்கள் கோயிலுக்கு போக கூடாது, சாமியை பார்க்க கூடாது. சாமியை பார்க்க கூடாதுன்னு மாலை போட்டு என்ன பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றதுன்னா நான் மாலை போட்டிருக்கேன், ஐயப்பனுக்கு விரதம் இருக்கேன், அது மிக ஸ்ரத்தையோட இருக்கு, அதெல்லாம் விட்டு. ஆனால் ஏன் சக மனுஷி மாதாந்திரமா அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு உடல் செயல் நிகழ்வுனால நான் அவங்களை ஒதுக்கி வைக்கிறதோ இல்ல அவங்க என்னை விட்டு தள்ளி போறதும் சரியான நிகழ்வு இல்லை. இதை பத்தி எல்லாரும் பேசணும், ஆனா யாரும் பேச மாட்டாங்க. பிகாஸ் இப்ப நான் பேசுறதுக்கு நிறைய பேர் தடை சொல்லுவாங்க. ஏன்னா மாலை போட்டிருக்க ஐயப்பனு மாலை போட்டு இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் நாட் கரெக்ட். அது கரெக்டான வழி கிடையாது, தப்பான பழக்கம். 10 மாசம் நம்மள சுமந்த கருப்பைய நம்ம அப்படிதான் மதிப்போமா அப்படின்னு கேட்டா எனக்கு சரியா படல. இதே கருப்பை தான் நம்மளை சுமக்கவும் செய்யுது. ஆனா அந்த கருப்பையோட ரத்தத்தை நம்ம தீங்கத்தகாத ஒரு விஷயமா பார்க்கறது எப்படி சரியாகும்? மிக மிக தவறானது. அதனால இந்த தீட்டு இதெல்லாத்த தூக்கி போடுங்க. பிகாஸ் நம்ம கும்பிடுற பெண்களுமே கடவுள் தான். கடவுளையும் பெண்களா கும்பிடுறோம், பெண்கள்லையும் கடவுள்கள் இருக்காங்க.
நம்மள இந்த பூமிக்கு 10 மாசம் சுமக்கிறதே அந்த பெண்கள் தானே. பூமியில உங்க கால் பாதம் படுறதுக்கு முன்னாடி கருப்பையில உங்களுடைய பாதம் படுறது. ஆக மொத்தத்துல கோவில் கருவறையும் கருப்பையும் ஒன்றுதான். அதனால அதுல இருந்து வரக்கூடிய ரத்தம் தீட்டாகாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.